அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ரமலான் மாதத்திற்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஷஹ்ரு ஸியாம், நோன்பின் மாதம்; ஷஹ்ரு சதகா, தான தர்மங்களின் மாதம்; ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனின் மாதம்; ஷஹ்ருல் கியாம், நின்று வணங்கக்கூடிய மாதம்; நன்மைகளின் மாதம், பரக்கத்துகளின் மாதம். இப்படி நிறைய பெயர்கள் ரமலான் மாதத்திற்கு உண்டு. நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படாத முக்கியமான ஒரு பெயரும் ரமலானிற்கு உண்டு. அதிகமாக இந்த பெயர் நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுவதில்லை. ஆனால் இந்த எல்லா பெயர்களை விடும் இந்த பெயர்கள்தான் நம்முடைய சிந்தனைக்கு அதிகமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒன்று. ஆம், இந்த ரமலான் மாதம் மாற்றத்திற்கான மாதம். ரமலானை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நம்முடைய லைஃப் ஸ்டைல் மொத்தமாக இந்த மாதத்திலே மாறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். யாருமே சாப்பிடாத அந்த நேரத்தில், பசியே இல்லாத நேரத்தில் சஹர் என்ற பெயரிலே சாப்பிடுகிறோம். பசி ஏற்படுகின்ற அந்த பகல் பொழுதிலே பட்டினி கிடக்கிறோம், தாகித்திருக்கிறோம். இப்படி இந்த ஒரு மாதத்திற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கை இயல்பையே நாம் மாற்றியிருக்கிறோம். இது மட்டும்தான் மாற்றத்திற்கான மாதம் என்று சொல்லப்படுகிறதா என்று பார்த்தால் இல்லை. ஒவ்வொரு நோன்பும் கடிகின்ற பொழுதும் சில பயிற்சிகள் மூலமாக நம் உடலில் உள்ள சில கொழுப்புகள் எரிக்கப்படுகிறது என்று மருத்துவ உலகம் சொல்லப்படுவதைப் போல இந்த நோன்பு நம்முடைய குணக்கழிவுகளை, கெட்ட குணங்களை, தீய பண்புகளை இந்த நோன்பு எரித்திருக்க வேண்டும். முழு ஒரு மாதத்தையும் கடந்து பெருநாள் தினத்திலே ஒரு புதிய மனிதனாக நம்முடைய எல்லா கெட்ட குணாதிசயங்களையும் விட்டு நீங்கியவர்களாக, ஒரு மாற்றத்திற்குள்ளான ஒரு மனிதர்களாக நாம் மாறியிருக்க வேண்டும். எப்படி இருந்த இந்த மனிதர்? பெருமை பிடித்தவன். யார் பேசினாலும் அவன் பேசுவதுதான் சரி என்று ஒற்றை காலிலே நிற்பான். எப்படி மாறிவிட்டான் என்று மக்கள் பேச வேண்டும். கஞ்சன், யாருக்கும் எதுவும் உதவி செய்ய மாட்டான். எப்படி இருந்த இந்த கஞ்சன் கொடைவள்ளலாக மாறியிருக்கிறான் என்று மக்கள் பேச வேண்டும். இவன் வாய் திறந்தாலே ஃபித்னா ஃபசாது, பொய் பேசி புறம் பேசி கொண்டிருப்பானே, எப்படி இருந்த மனிதன் இப்படி மாறிவிட்டான் என்று நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்முடைய தீய குணங்களை வைத்து அடையாளப்படுத்தப்பட்ட நம்மை நற்குணங்களால் மற்றவர்கள் அடையாளப்படுத்துகின்ற அந்த நிலைக்கு, அந்த மாறுதலுக்கு உட்பட்டு நம்மிடத்திலே மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னால் அதுதான் உண்மையான மாற்றத்திற்கான மாதமாக இருக்கிறது. இதைத்தான் இறைவனும் விரும்புகிறான். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்வானாக.